السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வாலிபர்கள் அவர்களுடைய போக்கை நினைக்கும் பொழுது அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக பயமாக இருக்கிறது. நம்முடைய கையை விட்டு அவர்கள் நம் கைமீறி சென்று விட்டார்கள் என்று ஒவ்வொரு தரப்பாரும் எண்ணக்கூடிய அளவு பெற்றோர்களும் ஊர் ஜமாத்தார்களும் பொறுப்பாளர்களும் இப்படி அனைத்து தரப்பினரும் ஆசிரியர்களும் அனைவரும் எண்ணக்கூடிய அளவு நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய கையை மீறி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வாலிப சமூகத்தினுடைய போக்கு நமக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள் தான் வாலிபர்கள். ஒரு சமூகத்தில் வாலிபர்கள் சீராக இருந்தால் அந்த சமூகம் சீராக இருக்கும். வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் சீர்கட்டு போய்விட்டால் அந்த சமூகமும் சீர்கட்டு போய்விடும். இன்றைய வாலிபர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சாதாரணமாக ரோட்டிலே வாகனம் ஓட்டும் பொழுது கூட அவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டியது இருக்கிறது. நாம் மெதுவாக ஓட்டி சென்றாலும் வாலிப முறுக்கின் காரணமாக அவர்கள் வேகமாக வருவதை பார்த்தால் மிக நமக்கு பயமாக இருக்கிறது. கணியத்திற்குரிய பெரியவர்களே, வாலிபர்களே, பொதுவாகவே அவசரத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை, இஸ்லாம் விரும்புவதில்லை. எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். அல் அனாத்து மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கிறது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது அது ஷைத்தானின் புறத்திலிருந்து இருக்கிறது. எப்பொழுதும் அவசரமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், அது எப்பொழுதும் அவசரமாக பேசக்கூடிய பேச்சுக்கள், இது எல்லாம் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாம் எல்லா காலகட்டத்திலும், குறிப்பாக வாலிபர்கள் வாகனம் ஓட்டும் பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நிம்மதியாக இருப்பார்கள், மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள். ஏனென்றால் நிறைய பார்க்கிறோம், வாகன விபத்துகளை பார்க்கிறோம். எல்லா விபத்துகளும் வாலிபர்களின் பெரும்பாலான விபத்துகள் வாலிபர்களுடைய அவசரத்தின் காரணமாக ஏற்படுகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இஸ்லாம் நமக்கு பல்வேறு ஒழுக்கங்களை சொல்லித் தருகின்றது. அதிலே மிக உன்னதமானதாக பாதை விதிகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நீங்கள் ரோட்டிலே நடப்பவர்களாக இருந்தால், வாகனம் ஓட்டுபவர்களாக இருந்தால், ஷரியத் என்ன சட்டங்களை சொல்கிறதோ அதையும் ஃபாலோ பண்ண வேண்டும். அது நன்மையை ஈட்டி தரும். அரசாங்கத்தில் என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனோ அதையும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். இதையும் ஷரியத் நமக்கு சொல்லித் தருகின்றது. பொதுவாகவே ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்னவென்றால், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவர் தன்னுடைய நாவின் மூலமாகவும் கையின் மூலமாகவும் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டார். நாம் வாகனம் ஓட்டுவதன் மூலமாக, நாம் ரோட்டில் நடப்பதன் மூலமாக பிறருக்கு அது துன்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதிலே வாலிபர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாதை விதிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவிலே மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், எல்லா விதமான ஒழுக்கங்களையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் நம்ம ஃபாலோ மட்டும் பண்றதில்லை. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றது அவ்வளவுதான். அதை கடைபிடித்து வாழ்ந்தால் உலகிலேயே மிக உத்தமர்களாக, மிக நன்மக்களாக நாம் மேலோங்கி விட முடியும். எனவேதான் மாற்றார்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பது சிறந்த மார்க்கம் தான், ஆனால் அதை கடைபிடிப்பவர்கள் இருக்கிறார்களே, அதை சரியான முறையில் இஸ்லாத்தை கடைபிடிப்பதில்லை. எனவேதான் இஸ்லாம் இந்த உலகத்திலே தவறான முறையில் சித்தரிக்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதை விதிகளில் முதலாவதாக மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை நாம் பாதையிலிருந்து விலக்க வேண்டும், அகற்ற வேண்டும்.
அது கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் மக்களுக்கு எது இடையூறாக இருக்கிறதோ அதை பாதையிலிருந்து நீக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதில் முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. அதே மாதிரி ஒரு ஹயாவு ஷஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மூன்றாவதாக ஈமானுடைய கடைசி அந்தஸ்து இமாத்தத்துல் அதா அனித் தரீக், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை நாம் பாதையில் இருந்து விலக்குவது. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், ஜமாத்திலே அவர் கலப்பது முக்கியமா, வெளியிலே ஒரு கல் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதிலே வந்தால் ஒரு முள் இடையூறாக இருக்கிறது, ஒரு மரக்கிளை விழுந்து கிடக்கிறது, இதை அகற்றுவது முக்கியம். யார் இப்படி அகற்றிவிட்டு ஜமாத்திலே வந்து கலந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இப்ப கணியத்திருக்கிறீர்களே, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து விலக்குவதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்றால், இப்ப மக்களுக்கு இடையூறாக நாம் வாகனம் ஓட்டினால், மக்களுக்கு இடையூறாக அரசாங்கத்தினுடைய அந்த ரூல்ஸ்களை நாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இது எவ்வளவு தீங்கானதாக இருக்கும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பாதையினுடைய விதிகளில் முதலாவது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இரண்டாவதாக ஹிர்துல் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்வது. குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமின்களே, முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பேணிக் கொள்ளுங்கள். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையினுடைய விதிகளாக சொன்னார்கள், ரத்து சலாம், சலாம் சொன்னால் அதற்கு பதில் கொடுங்கள். வல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர், நல்லதை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இதையெல்லாம் பாதையினுடைய விதிகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அதே போல நபி அவர்கள் சபிக்கிறார்கள், யாரை தெரியுமா? அல்லது தஹல்லா ஃபீ தரீகின் நாஸ், மக்களுடைய அந்த பாதையிலே யார் சிறுநீர் கழிக்கிறார்களோ, மக்களுக்கு இடையூறாக யார் சிறுநீர் கழிக்கிறார்களோ, யார் மரங்களுடைய நிழல்களிலே, மக்கள் இறைவாழக்கூடிய அந்த மரங்களுடைய நிழல்களிலே யார் சிறுநீர் கழிக்கிறார்களோ அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப பெருமக்களே, இப்போ வாழ்க்கையிலே அவசரம் என்பது இருக்கக்கூடாது. இந்த வாகனம் ஓட்டுவதாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அவசரமாக செயல்படக்கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டும். ஷரியத் சில விஷயத்திலே அவசரம் காட்ட சொல்கிறது. எந்த இடத்திலெல்லாம் அவசரப்படக்கூடாது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாலீமுடைய விஷயத்திலே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதிலே நாம் அவசரப்படக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேத வசனங்கள் இறங்கக்கூடிய சமயத்திலே அவசரமாக அதை மனனம் செய்தார்கள். இப்ப அவசரமாக குர்ஆனை மனனம் செய்யும் பொழுது அது மனதில் நிற்காது, நிதானமாக மனனம் செய்ய வேண்டும். எனவே கல்வி கற்கக்கூடிய நேரத்திலே நாம் அவசரப்படக்கூடாது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நபியே, நீங்கள் குர்ஆனை ஓதும் சமயத்திலே, மனனம் செய்யும் சமயத்திலே அவசரப்படாதீர்கள். இரண்டாவதாக துஆவிலே அவசரம் செய்யக்கூடாது. அல்லாஹ் நான் கேட்டுட்டேன், எனக்கு கிடைக்கலையே என்று நாம் அதிலே அவசரப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இப்பொழுது கொடுக்காமல் அதை பிற்படுத்தி கொடுப்பது இருக்கிறதே, அதுவும் நம்முடைய நலவுக்காகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவருடைய துஆ அவர் அவசரப்படாத காலம் வரை அது அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுகிறது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக தொழுகையிலே அவசரப்படக்கூடாது. வந்தோம், நம்ம வாட்டுக்கு வருகிறோம், நிற்கிறோம், என்ன சூழ ஓதுறோம் என்பதே தெரியல, ருக்குவுக்கு போறோம். எல்லா தொழுகையினுடைய ருக்குவாக இருந்தாலும் சிஜ்தாவாக இருந்தாலும் அதை நிதானமாக செய்ய வேண்டும். தொழுகையிலே அவசரப்படக்கூடாது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்து அவசரமாக தொழுது விட்டு சென்றார். இப்ப நபி அவர்கள் அவர்களை அழைத்து 3 முறையும் அழைத்து, நீங்கள் மறுபடியும் வீட்டு தொழுங்கள், நீங்கள் தொழுகை அல்ல, மறுபடியும் தொழுங்கள் என்றார். ஏனென்றால் அந்த மனிதர் சஜிதாவையும் ருக்குவையும் சரியான முறையில் நிறைவேற்றாமல் மிக அவசரமாக தொழுதார். எனவே தொழுகையிலே நாம் அவசரப்படக்கூடாது. நான்காவதாக
ஒரு விஷயத்தை முடிவு செய்வதிலே அவசரப்படக்கூடாது, தீர்ப்பிலே அவசரப்படக்கூடாது. 2 பேர் ஒருவரை பற்றி நம்மிடத்திலே முறையிடுகிறார் என்று சொன்னார். ஒரு கணவர் மனைவியை பற்றி முறையிடுகிறார், அல்லது ஒரு தந்தை மகனை பற்றி முறையிடுகிறார். இப்பொழுது ஒரு சாராரிடம் மட்டும் கேட்டுவிட்டு நாம் எந்த விஷயத்தை முடிவு செய்யக்கூடாது. அடுத்த சாரார் மனைவியிடமும் அவர்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும். தந்தை முறையிட்டால், மகனை பற்றி முறையிட்டால் மகனையும் அழைத்து விசாரிக்க வேண்டும். அதை விசாரித்த பின் தான் நாம் முடிவுக்கு வர வேண்டும். எனவே தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்திலும் நாம் அவசரப்படக்கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டும். அதே போல தகவல்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விஷயத்திலே, ஷேர் செய்யக்கூடிய நேரத்திலே, பிறருக்கு பரிமாறக்கூடிய அந்த நேரத்தில் மீடியாவுடைய ஒழுக்கத்தை, இந்த எந்த மீடியா நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த மீடியாவுடைய ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின், ஒரு பாவி, ஒரு பொய்யர். இந்த ஃபாஸிக் என்கிற இடத்திலே இன்றைய மீடியாக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலானவை அதில் பொய்யான தகவல்களாகத்தான் இருக்கிறது. அந்த பொய்யான தகவல்களின் மூலமாக ஒரு தனி மனிதர் மட்டுமல்ல, ஒரு சமூகமே பாதிப்படைகிறது. அதைத்தான் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின், பாவி ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது உண்மையான தகவலா பொய்யான தகவலா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் ஃபதுஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், இதை நீங்கள் அறியாமல் பரப்பிவிட்டால் அதன் காரணமாக ஒரு சமூகமே பாதிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார். இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து வரப்படக்கூடிய மீடியாக்களின் மூலமாக இஸ்லாமோபியாக இருக்கட்டும், இஸ்லாம் பெற்றடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது என்கிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாம் மீடியாக்களுடைய பொய் பிரச்சாரங்கள். இந்த பிரச்சாரங்கள் நம்முடைய சமூகத்தின் மீது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த விஷயத்தையும் இந்த சர்வசாதாரணமாக நம்ம வாட்ஸ்அப்பிலே எந்த விஷயம் வந்தாலும் அதை யார் அனுப்பினார்கள், அது உண்மையான தகவலா இல்லையா என்பதெல்லாம் பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோம், உடனடியாக ஷேர் செய்து விடுகிறோம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், மீடியாவுடைய ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். ஃபதபையனு, தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், பகுப்பாய்வு செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஹுதுஹுத் என்கிற பறவை, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பறவை, தலைமையான ஒரு பறவை. அந்த பறவை அந்த கூட்டத்திலே, பட்டாளத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஜின்களுடைய பட்டாளம், பறவைகளுடைய பட்டாளம், மனிதர்களுடைய பட்டாளம் என்று அடிக்கடுக்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். ஹுதுஹுத் என்கிற பறவையை காணவில்லை. அது எங்கே சென்றது? அது ஒரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலே, சபா என்கிற அந்த நாட்டிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசி அல்லாஹ்வை விட்டுவிட்டு சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஹுதுஹுத் பறவை கொடுக்கிறது. அந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவை சொன்னதை அப்படியே கேட்டுவிடவில்லை. அந்த செய்தியை, அந்த தகவலை அது எப்படி சொல்கிறது? மின் சபையின், நான் சபா நாட்டிலிருந்து ஒரு செய்தியை, பிநப, நப என்று சொன்னாலே ஒன்றிருக்கிறது, அரபியிலே ஹபர் என்று சொல்வார்கள், அதுவும் செய்திதான். அதே போல் நப என்று சொல்வார்கள், அது உறுதியான செய்திக்கு நப என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பறவை சொல்கிறது, பிநபை யகீன், நான் மிக உறுதியான தகவலை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அப்படியே கேட்டுவிடவில்லை. நீ சொன்னது உண்மையா பொய்யா என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்திய பின்னால் உன்னுடைய சொல்லை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எவ்வளவு ஊர்ஜிதமான நபர் அனுப்பி இருந்தாலும், நம்பகமான நபர் அனுப்பி இருந்தாலும் அந்த தகவலை அது சரியானதானா என்பதை பார்த்துவிட்டுத்தான் பிறருக்கு நாம் பகிர வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கீல் வகால். இது யார் சொன்னாங்க? இது யாரோ சொன்னாங்க, நான் எங்கேயோ கேட்டேன் என்று சொல்வதற்கிறது. இது நபி அவர்கள் வெறுத்தார்கள், இதை தடுத்திருக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடாது. ஊர்ஜிதமான உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுங்கள் அந்த விஷயத்தை பற்றி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
கஃபா பில் மர்இ கிதுபன் அயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தான் கேட்டதையெல்லாம் பிறருக்கு பகிர்பவன் அவன்தான் மிகப்பெரிய பொய்யன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அவசரப்படக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த விஷயத்தை எல்லாம் விரைவாக செய்ய வேண்டும்? இஸ்லாத்தை பொறுத்தவரை எதை விரைவாக செய்ய வேண்டும்? தௌபாவிலே விரைவு காட்ட வேண்டும், பாவ மன்னிப்பிலே விரைவு காட்ட வேண்டும். ஒரு பாவத்தை நாம் செய்துவிட்டு நாம் மரணம் வரை அதை நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கான தௌபா செய்வதற்கான தௌஃபீக் நமக்கு கிடைக்காது. ஒரு அமல் செய்யக்கூடிய நேரத்திலே உடனடியாக அந்த அமலை செய்துவிட வேண்டும். நாம தள்ளி போட்டு விட்டால் அந்த அமலை நம்ம செய்ய முடியாது. நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம், பரத தொழுகலான்னு நினைப்போம், அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஒரு வேலை வரும், குடும்பத்தில் ஒரு சம்பவம் நிகழும், நம்முடைய பரல் அடிபட்டு போகும். ஷைத்தானை பொறுத்தளவிலே நீ செய்ய வேண்டாம் என்று அவர் தடுக்கிறது இல்லை, பிறகு செய்து கொள்ளலாம், பிறகு தொழுது கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு அந்த விஷயத்தை அந்த காரியத்தை நாம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எனவே நன்மையான காரியங்கள் அதை நாம் விரைவுபடுத்த வேண்டும். தௌபாவை நாம் ஒரு பாவம் செய்துவிட்டால் அந்த தௌபாவிலே விரைவு காட்ட வேண்டும். அதே போல பிறர்களுடைய ஹக்கு, கடனை அடைக்கக்கூடிய சமயத்திலே விரைவு காட்ட வேண்டும். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்காக வாரிசுகள் எல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவில் அப்படி அல்ல. அல்லாஹ்வே இதை பிரித்து கொடுத்து விடுகின்றான். நாம் நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான். வராசத் என்று சொல்வார்கள், வாரிசுரிமை சட்டம் என்று சொல்வார்கள். இஸ்லாம் எந்த அளவு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது? ஒரு மனிதன் மரணித்த பின்பும் கூட அல்லாஹ் தஆலா அந்த மரணித்த பின்பு அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. அப்ப அந்த வாரிசுரிமை சட்டத்திலே வாரிசுதாரர்களுக்கு சொத்தை கொடுப்பதற்கு முன்னால் முதல் கடமை என்ன தெரியுங்களா? அவருக்கு கடன் இருந்தால் அந்த சொத்திலிருந்து கடனை அடைக்க வேண்டும். பொதுவாகவே நம்முடைய மாத பட்ஜெட்டாக இருக்கட்டும், நம்முடைய வருட பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய குடும்ப தேவைகளுக்கு முன்னால் நமக்கு இருக்கின்ற அந்த கடனை அடைப்பது, அதை நாம் வேகம் காட்ட வேண்டும், விரைவு காட்ட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீத் யார் உயிர் தியாகம் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று யார் உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, கடனை தவிர. கடன் இருந்தால் நபிகளுடைய காலத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. இப்ப நபி அவர்கள் தொலை வைப்பார்கள். கடன் இருந்தால், அவருக்கு கடன் இருந்தால் நான் தொலை வைக்க மாட்டேன், தோழர்களை நீங்களே அவருக்கு தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடனை அடைக்கக்கூடிய விஷயத்திலே என்று நாம் மிக தெளிவாக விரைவாக செயல்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம், பேங்க்லேருந்து வரவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இவர் இந்த கடனை வாங்கிட்டு நம்ம முஸ்லீமுடைய பகுதிகளில் அதிகமாக நடக்கிறது. இவர் ஃபோட்டோ காட்டுறாங்க, அவரு வீட்டுக்கு கடன் வாங்கி விட்டு இப்பொழுது கட்ட முடியாமல் அவர் வேற எங்கோ சென்று விட்டார். இப்ப கடனுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் அந்த கடனை அடைக்க முடியுமா? யார் அடைக்கும் எண்ணத்திலே கடன் வாங்குகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். இல்ல நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி யார் ஏமாற்றுவதற்காக கடனை வாங்குகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சீக்கிரமாக அவசரமாக செய்ய வேண்டும். அதே போல பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கின்ற விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு சரியான வயது வந்துவிட்டால் எந்த காரணமும் சொல்லி அவர்களுடைய திருமணத்தை தள்ளி போடாமல் விரைவாக அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இதுவெல்லாம் ஷரியத் நாம் அவசரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டவை. கணித்தவர்கள் எல்லாமே நல்லடியார்களே, நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல நம்ம வாலிபர்களுடைய நம்முடைய வாலிபர்கள் அவர்கள் சீராக வேண்டும். ஒரு உம்மத்திலே வாலிபர்கள் சீராக இருந்தால் அந்த உம்மத் சீராக இருக்கும். வாலிபர்கள் சீர்கட்டு போய்விட்டால் அந்த சமூகமும் சீர்கட்டு போய்விடும். இப்ப முதலாவதாக வாலிபர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முழு சமூகத்திற்கும் அது சிறந்ததாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், நம்முடைய வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இரண்டு விஷயத்துக்கு அவர்கள் அடிக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று ஆண்ட்ராய்டு. இந்த இரண்டு விஷயத்துக்கு தான் நம்முடைய வாலிபர்கள் அவங்க அடிமையாக இருக்கிறார்கள். இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம்.
மூன்றாவதாக பெரியவர்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய வாலிப சமூகம், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய வாலிப சமூகம். ஒரு டிவி நிகழ்ச்சியிலே ஒரு வாலிபர் அவர் ரொம்ப பெருமையா சொல்றார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாலிபர்கள் ரொம்ப கெத்தாக நினைக்கிறார்கள். நான் என்னுடைய தந்தையை அழைத்து விட்டேன், அவனை அடிச்சுட்டேன் அப்படிங்கிறத அவர் பெருமையாக சொல்கிறார். மீடியாக்கள் அதை காட்டுகின்றன. இப்படிப்பட்ட வாலிப சமூகம் தான் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். கணேசக்குரியவர்களே, ஒரு காலத்திலே சிறிய குழந்தைகள் வாலிபர்கள் எல்லாம் பெரியவர்களை பார்த்து பயந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே பெரியவர்கள் தான் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்திலே ஆசிரியர்களை பார்த்து, நம்முடைய காலம் இந்த 90s கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய காலம், எங்களுடைய காலத்திலே ஆசிரியர்களை பார்த்து பயப்படுவோம். சிறியவர்கள் பயப்படுவார்கள், வாலிபர்கள் ஆசிரியர்களை பார்த்தால் பயப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் தான் வாலிபர்களை பார்த்து, இந்த சிறிய பிள்ளைகளை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நினைத்திருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப நம்ம எப்பவுமே பிரச்சனையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்க கூடாது, வாலிபர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பொறுப்பு என்ன, பெற்றோர்களுடைய நம்முடைய பொறுப்பு என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நம்ம பிரச்சனைகளை மட்டும் பேசாமல் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். இதற்கும் நமக்கு குர்ஆன் அழகான வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது, வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இதே ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவம் தான். ஒரு சிறிய எறும்பு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொல்ல வந்த காரணம், பிரச்சனைகளை மட்டுமே பேசுவதில்லை, அதற்கான தீர்வுகள் என்ன. அதாவது இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இல்லையா, இவர்களை நாம் எப்படி நெறிப்படுத்துவது, இவர்களை நெறிப்படுத்த முடியுமா? காலங்கள் இன்னும் மோசமாகிக் கொண்டேதான் செல்கிறது. இப்பவே இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இனி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சமூகம் எப்படி இருக்கும்? இதைவிட மோசமாகத்தானே இருப்பார்கள். அப்ப இதுக்கு நாம் என்ன தீர்வு காண வேண்டும் என்று தீர்வையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினேன். அதாவது சூரத்து ஒரு எறும்பு, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளம், படைப்பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய எறும்புக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த எறும்பு சொல்லுகிறது, மற்ற எறும்புகளை பார்த்து தலைமையான அந்த எறும்பு சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பட்டாளம் எல்லாம் வருகிறது, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய புற்றுக்களிலே நீங்கள் போய் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூது வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைப்பட்டாளங்களும் அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்துவிடக்கூடும். எனவே நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய புற்றுகளுக்குள் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த தலைமை எறும்பு கட்டளையிடுகிறது மற்ற எறும்புகளை பார்த்து. இப்ப இந்த சம்பவத்திலே பல படிப்பணிகளை அல்லாஹ் தஆலா இந்த எறும்பின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். கணித்திருப்பதை அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த இடத்திலே எறும்பு எச்சரிக்கையும் செய்கிறது, தீர்வையும் சொல்லி காட்டுகிறது. ஒரு பக்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வாலிபர்களை எச்சரிக்கையோடு சிறு பிராயத்திலிருந்து அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை சிறு தர்பியா என்பது அவர்கள் பிறந்த காலம் முதலே அவர்களை நாம் நெறிப்படுத்த வேண்டும், அவர்களை உஷாராக்க வேண்டும், அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே சமயத்திலே பிரச்சனைக்கான தீர்வையும் எறும்பு சொல்லி காட்டுகிறது, உங்களுடைய புற்றிலே நீங்கள் பாதுகாப்பாக சென்று கொள்ளுங்கள். எனவே பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடாது, அதற்கான தீர்வுகளை இந்த சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த எறும்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். எனவே கணித்திருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாலிப சமூகத்தை, வாலிப ஆண்களை, வாலிப பெண்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.